நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இந்த விருதை பெற்றதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். முக்கியமாக என்னுடைய 2 இலக்கிய ஆசான்கள் அருகிருக்க நான் இந்த விருதை பெற்றிருக்கிறேன். இந்திரன் அவர்களும் கலாப்பிரியா அவர்களும். யாரிடமிருந்து நான் கவிதையை கற்றுக்கொண்டேனோ, யாரை ஜெயிக்க வேண்டும் என்று நான் எழுதிக்கொண்டே இருந்தேனோ, அவர்கள் இருவரும் அருகில் இருக்க இந்த விருதை பெற்றதைத்தான் நான் மிகப்பெரிய கௌரவமாக கருதுகிறேன். அதே போல அங்கே இந்த மேடையில் இருக்கக்கூடிய ஐயா குறிஞ்சி வேலன் அவர்கள், என்னுடைய இளம் நண்பர் முகில் அவர்கள், முகில் அவர்களுடைய புத்தகங்கள் எல்லாவற்றையுமே நான் வாசித்திருக்கேன், எனக்கு பிடித்த எழுத்தாளர். அதே போல் ஐயா குறிஞ்சி வேலன் அவர்கள் மலையாளத்திலிருந்து தமிழுக்கு பல அற்புதமான படைப்புகளை கொண்டு வந்தது போல சைலஜா அவர்கள் தமிழிலிருந்து மலையாளத்திற்கு மிக முக்கியமான நூல்களை தொடர்ந்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். இந்த பயணம் எப்படி இருவழி பயணமாக இருக்க வேண்டும் என்பதற்கு அவர்கள் இருவரும் இந்த மேடையில் இருப்பதே ஒரு சாட்சி. இதில் முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், மலையாளத்திலிருந்து தமிழுக்கு வந்தது மிக மிக அதிகம், தமிழிலிருந்து மலையாளத்திற்கு சென்றது மிக மிக குறைவு. நீங்கள் பஷீர் தமிழ்நாட்டினுடைய ஒரு தமிழ் எழுத்தாளர் போல பிரபலமானவர். அவருடைய பெரும்பாலான படைப்புகள் தமிழில் வந்துவிட்டன. ஆனால் பாரதியினுடைய வாழ்க்கை வரலாறே இப்பொழுதுதான் மலையாளத்திற்கு மொழிபெயர்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு ஏற்றத்தாழ்வான பரிமாற்றம். இதற்கு அவர்களை குறை சொல்ல முடியாது. நம்மிடமும் அந்த பிரச்சனை இருக்கிறது. நம்மை பற்றி நாம் வெளியுலகத்திற்கு செல்வதில், நம்மை வெளியே எடுத்து செல்வதில் இரு மொழிகளிலும் அறிந்தவர்கள் எவ்வளவு தூரம் செயல்பட்டார்கள் என்பது ஒரு முக்கியமான கேள்வி. அப்படி பார்க்கிற போது கலைஞருடைய நெஞ்சுக்கு நீதி, பாரதியினுடைய வாழ்க்கை வரலாறு, இதையெல்லாம் மலையாளத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு பெரும்பணியை அவர் ஆற்றியிருக்கிறார் என்பதை பார்க்கிற போது உண்மையில் அவருக்கு என்னுடைய சிறந்தாழ்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கொஞ்ச நாளைக்கு அதே போல இந்த ஜின்னா அவர்கள் இவ்வளவு முயற்சி எடுத்து இந்த படைப்பு குழுமத்தின் மூலமாக இந்த விருதுகளை அவர் வழங்கி கொண்டிருக்கிறார். ஏற்கனவே அவர் இந்த கவிதை சார்ந்த விருதுக்காக நான் ஒரு முறை நடுவராகவும் இருக்கிறேன், சென்றான் என்று நினைக்கிறேன். அதே போல அவர் இந்த இவ்வளவு பெரிய முயற்சி எடுத்து இந்த விருதுகளை கொடுப்பதற்கு பின்னால் ஒரு பெரிய கலாச்சார பிரச்சனை இருக்கிறது. நான் ஒரு மிக முக்கியமான விருது ஒன்றினுடைய அந்த தேர்வுக்குழுவின் கமிட்டியில் இருந்தேன். அந்த தேர்வுக்குழு கமிட்டியில் இருக்கிற ஒரு மிக உயரிய விருது அது. அதில் என்ன ஒரு பிரச்சனை என்று சொன்னால், விருதுக்குரியவர்களை தானே விருதுக்குரியவர் தானே தன்னை பரிந்துரைக்க முடியாது. மாறாக தகுதி வாய்ந்த வேறு யாராவது ஒருவர் தான் அதை பரிந்துரைக்க முடியும். அந்த சமயத்தில் எல்லோரும் அந்த விண்ணப்பங்களை எல்லாம் படித்துக் கொண்டிருந்த போது ஒரு வயது முதிர்ந்த ஒருவர், 93 வயதாகக்கூடிய ஒருவர் அதில் இப்படி இருக்கிறது: என்னை பரிந்துரைக்கக்கூடியவர்கள் எல்லோரும் இறந்து விட்டார்கள், ஆகவே என்னை நானே பரிந்துரைத்துக் கொள்கிறேன். எனக்கு 2 நாளா தூக்கம் வரல. அவர் மிக முக்கியமான ஒரு அறிஞர். அவர் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், வாழ்நாள் முழுக்க தமிழுக்காகவும் இலக்கியத்திற்காகவும் வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதில் எத்தனை பேர் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்போ இந்திரன் அவர்களும் நானும் இங்கே பேசிக்கொண்டிருக்கிற போது அவர் என்னிடம் ஒரு விஷயம் சொன்னார். பொதுவாக வேலை இலக்கியத்தில் தமிழுக்காக இலக்கியத்திற்காக வேலை செய்கிறவர்களுக்கு அவர்கள் அங்கீகரிப்பதற்கு விருதுகளை தவிர வேறு ஏதாவது வழி இருக்கிறதா என்று கேட்டார். ஒரு வழி இருக்கிறது. அந்த வழி ஒரு சமூகம் அவர்களை முழுமையாக அறிந்து கொள்வது என்பதுதான். அது இப்போதைக்கு நடக்கும் என்று தோன்றவில்லை. ஆனால் விருதுகளை கொடுத்து அவர்கள் இருப்பை நாம் தெரிவிக்க முடியும். அவர்களுக்கு ஒரு நாள் ஒரு அந்தி பொழுதை அவர்களுக்கு மகிழ்ச்சிகரமாக ஆக்க முடியும். ஒரு 200-300 பேர் மத்தியில் அவர்களை இப்படி ஒரு மனிதன் வேலை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை சொல்ல முடியும். இங்கே விருதுகள் தொடர்பாக நிறைய மனத்தடைகள் விருதுகளை கொடுக்கிற அமைப்புகளுக்குள் இருக்கின்றன. விருதுகளை பெறுவதற்கென்றே பிறந்த எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள். விருதுகளை வாங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள். அதற்காக முழு நேரமாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள். அப்படின்னால் மற்றவர்கள் அவர்கள் வாழ்நாள் முழுக்க வேலை செய்து கொண்டே இருப்பார்கள். இதுதான் தமிழினுடைய ஒரு சூழல். அவர்களுக்கு தெரியும், அதாவது எந்தெந்த பாதையில் சென்றால் எந்தெந்த விருதுகள் நமக்கு கிடைக்கும் என்று. அப்படியெல்லாம் இல்லாமல் உண்மையில் இப்போ குறிஞ்சிவேலன் சொன்னார் இல்லையா, இப்படி ஒரு அமைப்பு விருது கொடுத்துட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு. இந்த இன்னசென்ஸோடு இருக்கக்கூடியவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க. ஒரு விருதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நமக்கு தெரியாது.
அப்ளை பண்ணால் தான் ஒரு விருது வாங்க முடியுங்கிறது கூட அவங்களுக்கு தெரியாது. நிறைய இப்போ விருதுகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அரசோடு தொடர்புடையவன் என்ற ஒரு நிலையில் இருப்பதால் சொல்கிறேன். சிலருக்கெல்லாம் விருது கொடுக்கணும்னு நமக்கு தோணும், ஆனால் அது தரப்பிலிருந்து அப்ளிகேஷனே வந்திருக்காது. ஆனால் யாருக்கெல்லாம் விருது கொடுக்கக்கூடாதோ அவங்க எல்லாம் பக்காவாக எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணி அனுப்புவாங்க. எந்த கமிட்டியில் போனாலும் ஒரு புக்கு இருக்கும். நோபல் பரிசு கமிட்டிக்கு போனால் கூட அந்த தமிழ்நாட்டுடைய புக்கை இங்கே அப்ளை பண்ணப்பட்டிருக்கும். இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இதெல்லாம் தானாக நடக்க வேண்டும். ஒரு சென்சிபிளான ஒரு சமூகத்தில், ஒரு சென்சிபிளான ஒரு கலாச்சாரம் நிலவக்கூடிய ஒரு சமூகத்தில் அங்கீகாரங்களுக்காக ஒரு படைப்பாளி காத்திருக்கக்கூடாது. 30 வயதில் மலையாளத்தில் ஒரு எழுத்தாளர் சாகித்ய அகாடமி பெற்று விடுகிறார். 30-35 வயதில். தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட அதிசயங்கள் எல்லாம் எப்போதாவது நடந்திருக்கிறதா என்பதை யோசித்து பாருங்கள். இங்கே மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா அவர்கள் மொழியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அடுத்த தலைமுறை படைப்பாளிகள். அதே மாதிரி பெங்காலிகளுடைய அதை பார்த்துருக்கேன், கர்நாடகாவில் பார்த்துருக்கேன். அங்கு விருது கொடுக்கப்பட வேண்டிய படைப்பாளிகள், அடுத்த தலைமுறை படைப்பாளிகளை முன்னே ஒரு தேசிய அளவில் கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். துரதிர்ஷ்டவசமாக தமிழில் அப்படிப்பட்ட சூழல் இல்லை. அது ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க்காக இருக்கிறது. சில இடங்களில் ஒரு மாஃபியாவாக செயல்படுகிறார்கள். நீண்ட காலமாக அது அப்படித்தான் இருக்கிறது. அப்படி என்றால் அவருடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி நான் நீங்கள் மதிப்பிடுவதற்காக வரவில்லை. ஆனால் விருது பெற்றிருக்க வேண்டிய பல படைப்பாளிகள், இப்போது உதாரணமாக சுந்தர ராமசாமி, சுஜாதா, இவர்கள் வாழ்நாளில் சாகித்ய அகாடமிக்கு பரிசீலிக்கப்பட்டதே இல்லை என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா? ஒரு மொழியினுடைய ஒரு கல்ட் ஃபிகராக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஏன் அதெல்லாம் நடக்கவில்லை? ஒரு லாங்குவேஜையே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறாங்க. ஞானக்கூத்தனுக்கு ஏன் சாகித்ய அகாடமிக்காக பரிசீலிக்கப்படவில்லை? இது ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால் இன்சென்சிட்டிவிட்டி. ஒருவர் அரசியல் செய்து ஒருவருக்கு விருதை வாங்கி கொடுப்பதில் பிரச்சனையே இல்லை. ஒருவருக்கு விருது கொடுக்கிற போது அவரை விட ஒரு 50 பேர் 100 பேர் 100 மடங்கு தகுதி வாய்ந்தவர்கள் வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சொல்ல மாட்டார்கள், கேட்க மாட்டார்கள். ஆனால் அந்த விருதுகளை பெறுவதற்கான வழிமுறைகளை தெரிந்து வைத்திருக்கிறவர்கள் அதை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மேடையில் இருக்கிற யாருக்குமே இப்படி ஒரு விருதை வந்து ஒரு அமைப்பு கொடுக்கும், தங்களை அழைப்பார்கள் என்று யாருக்குமே தெரியாது. கலாப்பிரியா அவர்களுக்கு தெரியுமா, இந்திரன் அவர்களுக்கு தெரியுமா, முகிலுக்கு தெரியுமா, சைலஜா அவர்களுக்கு தெரியுமா, குறிஞ்சிவரன் அவர்களுக்கு தெரியுமா? ஏன் இதை சொல்கிறேன் என்றால் இப்படித்தான் எல்லா அமைப்புகளும் செயல்பட வேண்டும். ஆனால் இங்கே அப்படி நடக்கவில்லை. அதுவும் என்னை போன்ற ஒரு எழுத்தாளர் இங்கே ஒரு காணொலியை எல்லாம் இங்கே காட்டினார்கள். கொஞ்சம் கூச்சமாக கூட இருந்தது. இவ்வளவு பேர் மத்தியில் இதை பற்றி எல்லாம் கொஞ்சம் சொல்வது என்பது. நான் அவ்வளவு உங்களுக்கு தெரியும், நான் என்னை பற்றி சொல்லிக்கொண்ட தருணங்கள் மிக மிக குறைவு. நான் பொதுவான பிரச்சனைகளை பற்றி தான் எப்பொழுதும் பேசிக்கொண்டிருக்கிறேன். எழுதுவது என்னுடைய பேஷன், லவ். அதை தவிர எனக்கு அதில் வேறு எந்த கிளைமும் இல்லை. 12,000 கவிதைகளை தமிழில் எழுதியிருக்கிறது என்றால் 12,000 துயரங்கள் மனதில் இருந்தன அல்லது 12,000 இன்பங்கள் மனதில் இருந்தன என்றுதான் அதற்கு பொருள். அதற்கு மேல் அதற்கு வேறு என்ன ஒரு கிளைம் இருக்க முடியும்? ஒன்றுமே இல்லை. அப்படி பார்க்கிற போது சில பேர் என்னிடம் கேட்டிருக்கிறார்கள். நிறைய பேர் என்னிடம் இந்த கேள்வியை, முக்கியமாக என்னுடைய வாசகர்கள் போகிறவர்கள் எல்லாம் கேட்பார்கள். நீங்கள் பெரும்பாலும் தமிழ்நாட்டை தாண்டி எங்கேயுமே செல்வதில்லை. இந்த கேள்வியை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். நிறைய எழுத்தாளர்கள் வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்கிறார்களே, நீங்கள் ஏன் செல்வதில்லை? அதே போல விருதுகளை பற்றி எல்லாம் கேட்பார்கள். நீங்கள் ஏன் இந்த விருது கொடுக்கப்படவில்லை? உங்களுக்கு இந்த சாகித்ய அகாடமி இன்னும் கொடுக்கப்படவில்லை, வேறு பல விருதுகள் ஏன் கொடுக்கப்படவில்லை? எனக்கு அந்த கேள்வி ஒரு வினோதமாக இருக்கும். எழுதினால் விருது கொடுக்கப்பட வேண்டுமா என்று கூட நான் யோசித்திருக்கேன். அதே போல பயணங்கள், இது எல்லாவற்றையும் நீங்கள் பார்க்கிற போது நான் எப்பவுமே சொல்லுவேன், நான் ஒரு சின்ன பட்ஜெட்டில் அடங்காத கவிஞர். என்னை எங்கேயாவது அழைத்தால் எனக்கு கொஞ்சம் செலவு அதிகம் செய்ய வேண்டியது. நான் அதை சமரசம் செய்து கொள்ள மாட்டேன். அப்படி நான் பட்ஜெட்டுக்குள் வரக்கூடிய கவிஞர்களுக்கு, எழுத்தாளர்களுக்கு தான் இங்கே விருது கொடுப்பார்கள் என்னால் புரிந்து கொண்டேன். இதெல்லாம் நாம் ஏன் சொல்கிறோம் என்றால், ஒருவன் செய்கிற வேலை, அவன் எவ்வளவு காலம் வேலை செய்கிறான் என்பதெல்லாம் இங்கு ஒரு பெரிய பொருட்டே அல்ல. நான் வருத்தத்தோடு சொல்லவில்லை. ஒரு வினோதமான சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிற அடிப்படையில் இதை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நாம் உண்மையில் வாழ்நாள் முழுக்க தமிழுக்காக, தமிழ் இலக்கியத்திற்காக வேலை செய்தவர்களுக்கு கிடைத்த அங்கீகாரங்கள், பணம், இதைவிட மிக மிக குறைவான வேலைகளை செய்து இதையெல்லாம் அடைந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அதில் எனக்கு புகார் ஒன்றும் இல்லை. மாறாக வேலை செய்பவர்களையும்
ஒரு சமூகம் அங்கீகரிக்க வேண்டும், அமைப்புகள் அங்கீகரிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. அந்த வகையில் இந்த மாலை பொழுது இந்த விருதை தந்தமைக்காக படைப்பு குழுமத்திற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் தொடர்ந்து வேலையில் இருந்து கொண்டிருப்பவர்கள், பணியில் இருந்து கொண்டிருப்பவர்கள், இலக்கியத்தை ஒரு மிகப்பெரிய பரப்புரையாக செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், இளைஞர்களுக்கு இலக்கியத்தை கொண்டு செல்வதில் மிகப்பெரிய முன்னெடுப்புகளை நாங்கள் தொடர்ந்து செய்து வருகிறோம். அடுத்த தலைமுறை வாசகர்களை உருவாக்குவதற்காக நாங்கள் மிகப்பெரிய முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறோம். அப்படி பார்க்கிற போது நாங்கள் செய்கிற வேலைகளுக்கு கொடுத்த ஒரு அங்கீகாரமாக மட்டுமே இலக்கியத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வதற்காக நாங்கள் தொடர்ந்து எடுக்கிற முயற்சிகளுக்கு கொடுத்த அங்கீகாரமாக மட்டுமே நான் இந்த விருதை நான் பெற்றுக்கொள்கிறேன். அதற்காக என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. எனக்கு என் காதலனுக்கும் சண்டை காலையில இருந்து எனக்கு ஒரு ஆறுதல் தேவை, ஒரு கவிதை வேணும். நாங்க டான்ஸ் ஆட தெரிஞ்சவங்கிட்ட டான்ஸ் ஆட சொல்லுவோம், பாட தெரிஞ்சவங்கிட்ட பாட சொல்லுவோம். நீங்க காதலுக்காகவே பிறந்தவர். இன்னொருவருடைய இந்த கதையெல்லாம் சொல்லக்கூடாது. இன்னொருவருடைய உதவியோடு இதுவரை எந்த காதல்களும் எந்த பிரச்சனையும் தீர்ந்ததே இல்லை.